எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் சித்தாந்தமும் இல்லாமல் வாரிசு என்ற அடிப்படையில் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமாகி நடிகர் என்ற பிம்பம் தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சென்று துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா இல்லைனா தங்களின் வாழ்வுரிமைக்காக போராட்டம் நடத்திய தூத்துக்குடி பொதுமக்களின் மீது துப்பாக்கி சூட்டினை நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்து அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சம்பவத்தினை நானே டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். யாருக்கு உங்கள் ஓட்டு? அவர்களின் சார்பாக தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்றனர். அவர்களுக்காக உங்கள் ஓட்டு? இவர்களின் நிர்வாகம் திறமையற்ற காரணத்தினால் தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் குப்பை கிடங்காக காட்சியளிக்கின்றன. யாருக்கு உங்கள் ஓட்டு? தமிழ்நாட்டின் கல்வித்துறையானது 2 திராவிட கட்சிகள் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் தனியார் கல்வி நிலையங்கள் பணம் கூட்டும் தொழிலாகவும் அரசாங்கம் நடத்தும் கல்வி நிலையங்கள் பெயரளவுக்கும் செயல்படுகின்றன. யாருக்கு உங்கள் ஓட்டு? கனிம வளங்களை கொள்ளையடித்து மிகப்பெரிய கல்வி நிலையங்களை நடத்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவா வேலு, பொன்முடி, துரைமுருகன், ஜெகத்ரட்சகன். யாருக்கு உங்கள் ஓட்டு? எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் சித்தாந்தமும் இல்லாமல் வாரிசு என்ற அடிப்படையில் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமாகி நடிகர் என்ற பிம்பம் தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சென்று துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா இல்லைனா தங்களின் வாழ்வுரிமைக்காக போராட்டம் நடத்திய தூத்துக்குடி பொதுமக்களின் மீது துப்பாக்கி சூட்டினை நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்து அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சம்பவத்தினை நானே டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். யாருக்கு உங்கள் ஓட்டு? அவர்களின் சார்பாக தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக